போது அவன் நெஞ்சு எப்படி இருக்கும்? அப்படியே ஆனந்த. அதைத்தான் நான் சேக்கிழார் பெருமான் முகந்து நமக்கு காட்டுகிறார். மெய்மைப்படி செய்த விருப்பு அதனால் விண்ணோட்டனி நாயகனார் கடலில் தம் இச்சை நிரந்த வரம் பெறும் அத்தன்மை பதி மேவிய தாவதியார். தாவதியார் அந்த பெண்பாலுக்குரிய பெயர். தபோதனர் அப்படின்னா ஆண்பாலுக்குரியது. அதுவே பெண்பாலுக்குரியதா இருக்கும்போது தபோதினியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தவத்தை தனக்கு செல்வமாக கொண்டவர் என்று பொருள். கனவுல தோன்றி அருள் செய்யும் போது அந்த வார்த்தையை சேர்க்கிறார். வந்து தபோதனியாரிடத்து மழவிடையார் கனவின் கண் உன்னுடைய மனக்கவலை ஒழுங்கி உன் உலகந்தான் முன்னமே என்னை அடைய தவம் முயன்றனன் அன்னவனை சூறை படுத்து ஆழ்வம் அப்படிங்கிற இடத்துல தபோதினியார் அப்படின்னு சொல்ல பயன்படுத்தினார். தாவதியார் தவத்தை செய்து கொண்கிற தவத்துக்கு பதியாக தலைவனாக தவத்தை செய்து வந்த அம்மையார். எனவே மேவிய தாவதியார். இது அதிக வீரட்டானம் என்கிற பதியின் பொருந்திய தாவதியார். பொய்மை சமை பிணி விட்டவர். இது சமணம் என்கிற பிணியிலிருந்து அவர், அதாவது வயிற்று வலி என்கிற பிணியிலிருந்து வந்துட்டார் நினைக்கிறாருங்க. சமணம் என்கிற பிணியிலிருந்து வந்துட்டார். ரெண்டுமே பிணிதான். இரு வகையான பிணியிலிருந்து வெளிவந்தவர். அதனால சொன்னார் பொய்மை சமய பிணி விட்டவர் முன்போதும் சொல்றார். அவ்வாறு முன்போதும் பிணி விட்டு அருளி பொருளா எம்மை பணிகுள் கருணை திறம். இப்படி நான் வேண்டிய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு என் பொருட்டு என்னுடைய தம்பியை நான் காணும் வண்ணமே கொண்டு வந்து இந்த பெருமான் கொண்டாந்து நிறுத்தி விட்டாரே என்று அந்த கருணையை நினைந்து அம்மா என்ன நினைக்கிறாங்க? இந்த திறம் யாரும் கற்றனர். அப்படியே மணிவாசல் போனீங்கன்னா அச்சோ பதி யார் பெறுவார் அச்சோ. அவர் அப்படித்தானே 10 பாட்டுல 9 பாட்டு நமக்கு கிடைக்கப்பட்டு அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த வியப்பத்தான் சொல்லி சொல்லி காட்டுகிறார். இது போல எனக்கு கிடைத்தது போல யாருக்கு கிடைத்தது, எனக்கு கிடைத்தது போல யாருக்கு கிடைத்திருக்கிறது என்பதைத்தான் 9 பாடலையும் சொல்லி முடித்தார். செம்மை நலம் அறியாத சிதறலோடு திரிவேனை மும்மை மலம் அருகித்து முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாய் நாய் சிவியை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார்? யாருங்க பெற்றுக்கிறான்? இது போல எங்கேயா ஒரு ஆள் காட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு மணிவாசகர் பெருமான் வியந்து நிற்கிறார். எனக்கு அருளியது போல யார் பெறுவார்? அது மாதிரி திலகவதியார் நினைக்கிறாங்க, எனக்கு இந்த சாமி கொடுத்தது போல யார் பெற்றிருக்க அப்படின்னு அந்த மகிழ்ச்சியில எம்மை பணிகுள் கருணை திறம். என்னையும் ஒரு ஆள் என்று கருதி என்னுடைய அடிமையை ஏற்றுக்கொண்டு நான் செய்த பணியை ஏற்றுக்கொண்டு, என்ன பணி? கூட்டியது, கோலமிட்டது, பூப்பறிந்தது, பூத்தொடுத்தது, அழுதது, நின்றது, இதையெல்லாம் பணியாக ஏற்றுக்கொண்ட கருணையை இங்கு யார் பெற்றனர்? ஒருவரும் இல்லை. அப்படிங்கிறதுதான் இருமான் விருப்பங்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று இருமான் விருப்பங்களோ என்கிற இந்த இருமாப்பு பிழை கிடையாதுங்க, மறந்துடக்கூடாது. வேற வகையில இருமாப்பு வந்துச்சுன்னா அது உயிரின் பயணத்துக்கு தடை. நான் கற்றது போல் யார் கற்றிருக்கிறார், என்னிடத்தில் இருக்கிற செல்வம் போல் யாரிடத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைச்சோம்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனா இங்க அருள் தரத்துல எனக்கு இறைவன் செய்தது போல யாருக்கு செய்திருக்கிறார். கண்ணப்பர் அப்படித்தான் வியந்தார். யார் பெறுவார் அச்சோவேங்கிற நினைப்பு கண்ணப்பருக்கு இருக்கு. இதோ குடுமி தேவர் எனக்கு அகப்பட்டார் அச்சோ அப்படின்னாரு. குடுமி தேவர் எனக்கு அகப்பட்டு விட்டாரு, கட்டி பிடிச்சிட்டு அச்சோ என்று வியந்தார் அல்லவா? அப்ப கண்ணப்பருக்கும் ஒரு அகப்படுகிற தன்மை கிடைத்தது, மணிவாசகருக்கு கிடைத்தது, திலகவதியாருக்கும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த அருள் பயப்படுகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நினைப்பு என்னது? சாமி நம்மளையும் ஒரு பொருளாக்கி இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொண்டானே அப்படிங்கிற நினைப்புல அதையும் கசிந்து நிற்கிறார்கள். இதற்கு மேல் அவரை பற்றிய குறிப்பு திருத்தொண்டர் புராணத்தில், குறிப்பாக அப்பர் புராணத்தில் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்?
வேண்டிய விண்ணப்பம் இருந்துச்சு, நடந்து முடிஞ்சாச்சு, அம்மா வந்த வேலை புரிஞ்சிருச்சு, கிளம்பிட்டாங்க, இறைவனோடு கலந்துட்டார்கள் என்று பொருள். வேற எந்த குறிப்பும் சேர்க்கல காட்டணும்.